Welcome to in a Yavandril YouTube channel. Please do Subscribe, share, like, and comment. என்ன ஜெய் மாமா நல்லா இருக்கேலா? நல்லா இருக்கேன்டா மாப்ள. சாப்பிட்டேலா மாமோய்? சாப்பிட்டேன். என்னமோ லோங்கிறிய ஏதோ ஐயர் கூட எதுவும் பழக ஆரம்பிச்சியோ? ஐயர் வாழ் கூட மாமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமோய். ரைட். இல்ல ஏதோ ஆசையில ஏதோ புதுசா சேர்ந்த மாதிரி இருக்கு. அதான் சும்மா சொல்லி விடுறதா, இதுல என்ன இருக்கு? சரி ரைட் சொல்லு. நீ சொல்லிட்டு தான் திரியிற பல வருஷமா தனியாவே திரியிற. சரி ரைட். அடுத்த வந்த விஷயம் என்ன? எப்படி இருக்கு அங்க எல்லாம் கண்டிஷன் என்ன? மாமா பூச்சி வருது குடி வருதுன்ற மாதிரி மழை பயங்கரமா வந்து வெளுப்பு வாங்குதாரு. ஆமா மாமா, இங்க நிவார் புயல் வந்ததே வந்து ஒரு 3 நாளா நல்ல மழை சென்னையில நல்லா அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு. உங்க ஏரியா எப்படி இருக்கு? இங்க பரவாயில்ல, பெரிய அளவுல மழை இல்லடா. வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் காணோம். உங்க ஏரியா அந்த வெதர் ரிப்போர்ட் என்ன மாமா? வெதர் ரிப்போர்ட் என்னது? வெதர் ரிப்போர்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட் எல்லாம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மட்டும் தான். வெதர் ரிப்போர்ட்லாம் ஒன்னு செக் பண்ண முடியுமா முதல்ல நம்மளால? அதெல்லாம் முடியுமாமா. இப்ப வானிலை வந்து இப்ப எத்தனை டிகிரி செல்சியஸ் இப்ப மழை வெஞ்சிட்டு இருக்கு அதெல்லாம் பாக்குறது இல்லையா? அதுக்கு டிவில பாக்கணும். டிவில பார்த்தா தானே தெரியும். நம்ம எப்படி வேற எப்படி பாக்க? இல்ல மாமா, நீ லேப்டாப் வச்சுக்கிட்டே தெரியற, இது கூட தெரியாதாங்க உனக்கு? ஏய், ஏதாவது கதை சொல்லி தெரியறியா நீ? லேப்டாப் வச்சா அதுல கேம் விளையாடலாம், படம் பார்க்கலாம், படிக்கலாம், ஏதாவது பண்ணலாம். இது எப்படி பாக்க? அதெல்லாம் பாக்கலாம் மாமா, ஈஸி தான். அதுக்கு ஒரு ஆடான் இருக்கு, வெதர் ஆடான் ஒண்ணு. டேய், கொஞ்ச நாள் முன்னாடி வந்த ஆடுறேன்னு ஏதோ சொன்னேன். அப்புறம் அதை போட்டு நல்லா தான் எனக்கு போய்கிட்டு இருந்து சொன்னது புரியலன்னா அப்புறம் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி புரிஞ்சுது. இப்போ திருப்பி வந்து எதையோ சொல்ற, அது என்னது? ஆரம்பிச்சாண்டா. I am flying in the rain. I am flying. ஒண்ணு இல்ல மாமா, உன் அண்ணன் வீட்டுல தானே இருக்கான்? ஆமா இருக்கேன். அவனுக்கு என்ன வருஷம் அவனை கூடு. எதுக்கு அவனை கூப்பிடணும்? ஏ மாமா, வினோத் மாமா. ஏய், அவன் சொல்லி கொடுக்க மாட்டான்டா. அவன் நான் பாத்துக்கிறேன், நீ அவரை கூப்பிடு முதல்ல. அது என்னடா இது? சரி ரைட், கூப்பிடு, நீயே கூப்பிடு. வினோத் மாமா. மாமாப்ல என்ன திடீர்னு உன் குரல் என்ன தேடி? ஏய், நீ தான் பேசுறியா? How are you? இல்ல மாமா, சரி நீ வேலையில இருப்ப, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பார்த்தது. இருந்தாலும் பண்ணாம அப்படியே இருக்கிறது தான் உங்க வேலை தானே, சொல்லுங்க. Is it? சரி ஒண்ணும் இல்ல மாமா, நீ ஜெய் மாமா இருக்கார்ல. சரி மாமாவுக்கு இந்த வெதர் ஆடான எப்படி பயன்படுத்தணும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துரு மாமா. ரைட். ஏன் தம்பிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற நீ? ஆமா, உன் தம்பிக்கு தான். நான் அவனோட தம்பின்றதே அவனுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஜெயின்னு பேர் சொல்லி வேற சொல்றேன். இந்த லெவல்ல இருக்குது அவனோட நினைப்பு. Hey, don't worry. Why are you crying? சரி ரைட். இப்போ என்ன? இதுக்கு தான் கம்ப்யூட்டர் கடையை வச்சுக்கிட்டு சீன் போடக்கூடாதுங்கிறது. நிறைய பிள்ளைங்க நினைப்புல நம்ம நினைப்ப மறந்துடுறான். Live it. Be happy. Cool down. சரி ரைட் சொல்லு. என் நேரம் இது. டே தம்பி, அமைதியா கவனமா கேட்கறதுனா நான் சொல்லி தரேன். அப்படின்னா சரி சொல்லு. ஏதோ நீயும் சொல்ற சொல்லு. ரைட்டு. சரி, இந்த வெதர் ஆடான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மத்த தெளிவா சொல்லு. வெதர் பிளஸ் அப்படின்னு ஒரு ஆடான் இருக்குதுப்பா, NVDA வெதர் பிளஸ் அப்படின்னு ஒரு ஆடான். அறிவு கிடையாது. ரைட். அதுக்கு என்ன பண்றது? ரைட்டு. இந்த வெதர் பிளஸ் ஆடான நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம ஊர்ல இன்னைக்கு என்ன வெதர், அதாவது டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு, காத்து எவ்வளவு அடிக்கும், மழை எவ்வளவு பெய்யும், மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிற மாதிரி. காத்து அடிக்கிறத கூடவா சொல்லுது? கண்டிப்பா சொல்லும். எந்த திசையில இருந்து அடிக்கும்னு சொல்லும். அதுதான் வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அதையெல்லாம் பாத்துக்கலாம். இது நம்ம ஊருக்கு மாத்திரம் இல்ல, எங்க வேணும்னாலும் எந்த இடத்துல இருக்கக்கூடிய வெதர்னுடைய ரிப்போர்ட்டையும் நம்ம இந்த ஆடான் மூலமா அப்ப 7 கண்டத்திலையும் கவர் பண்ணலாம்னு சொல்ற. கண்டிப்பா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வெதரை நம்ம இங்கே பார்க்கலாம். அதுவும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தெரியுறியா? ஏய் மிஸ்டர், கண்டத்தை கேட்டேன் நான், வேற ஒன்னும் கேட்கல. நான் கவர் போட்டு தான் திரியறேன், ஃப்ரீயா விடு. சரியா, இப்ப போவோம். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் வெதர் பேலஸ்க்குள்ள. அப்படி தெளிவா சொல்லு. நீ பாட்ல போவான்னு மொட்டையா சொன்னா உடனே நம்பி நான் வர முடியாதுல. சரி சொல்லு. சரி ரைட்டு. வெதர் பிளஸ்க்குள்ள போறோம். நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இதுல சரி NVDA menu log V. Check for install remote reload run com create manage add-ons. Admin dialog add-ons add-on page. Weather status enabled version 7.6 author Adriano Mardi. இந்த வெதர் பிளஸ் ஆடான நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம்.
நம்ம நண்பர்களுக்கும் உனக்கும் எங்க இருந்து ஆட் ஆன் எடுக்கிறதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ ஆட் ஆன் போட்டுக்கிற. சொன்ன சரி விடு, அப்புறம் நான் அதை பாத்துக்கிறேன். சரி, நீ அடுத்து சொல்லு. இதுல ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது. சோ என்ன பண்ணனும்னா சிட்டியை நம்ம செலக்ட் பண்ணி. அண்ணே என்ன பரவாயில்லை, உடனே ஒரு டவுட். ஷார்ட்கட்னா என்னது? குறுக்கு வழி தானே? ஆமா, குறுக்கு வழிக்கு நீ என்ன பண்ணணும்னா சில கீ காம்பினேஷனை பிரஸ் பண்ணினா அந்த செட்டிங்ஸ் வந்துரும். ஓ, காம்பினேஷன். ஆமா, காம்பினேஷன். இந்த நடிகை கூட இந்த நடிகை நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அந்த மாதிரி கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இன்சர்ட் W கொடுத்தினா கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இன்சர்ட் W இதுதான் மெயின் செட்டிங்ஸ். இத இப்படியும் போகலாம். அப்படி இல்லனா NVDA இன்சர்ட் N கொடுத்துட்டு preference ரைட் ஏரோ கொடுத்தினா அதுலயும் weather plus செட்டிங்ஸ் இருக்கும். அதுல ரைட் ஏரோ கொடுத்தோம் நம்ம போகலாம். ஓ சரி. கொடுத்த உடனே என்னன்னா எந்த சிட்டி நம்ம ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த சிட்டியை காமிக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆமா காமிக்குது இல்லையா? ஊரை காமிக்குதே. சரி, ஆமா. in 29,220 melo in 2,002 melo in 2,000 melo in 2. சோ நான் இருக்கக்கூடிய அந்த சிட்டிஸை என் பக்கத்துல இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாத்தையும் நான் போட்டு வச்சிருக்கிறேன். சரியா? சரி சரி. சோ இப்போ வந்து புதுசா ஒரு சிட்டியை நீ போடணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கவேன். சரி. இங்க அப்படியே டைப் பண்ண வேண்டியதுதான். ஓ, அந்த எடிட் பாக்ஸ் மாதிரி எதுவும் அதெல்லாம் வேணாமா தம்பி? சாரி, நீ அண்ணன்றதே அடிக்கடி அப்படியே வேணாம். என்ன பண்றது? அந்த எடிட் பாக்ஸ்ல அப்படியே டைப் பண்ண வேண்டியதுதான். டைப் பண்ணிட்டு டவுன் ஏரோ அப் ஏரோ கொடுக்க கூடாது, என்டர் கொடுக்க கூடாது, ஒரு டாப் கொடுக்கணும். ஓ, டெஸ்ட்னு கொடுக்குது இல்லையா? சோ இந்த இடத்துல டெஸ்ட் கொடுத்த உடனே அந்த சிட்டி கன்ஃபர்ம்ட் அப்படின்னு சொல்லி வரும். அது என்னமோ இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்குது, அதனால நான் அதை இப்போ வரைக்கும் நான் அதை கொடுக்கல. ஸோ அது கொடுத்த உடனே கன்ஃபார்ம் ஆன உடனே திருப்பி டேப் கொடுத்தீங்கன்னா டீடைல்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தது வந்து ஆட் சிட்டின்னு அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் சிட்டி கொடுத்துட்டா இப்ப நான் காமிச்சல அரக்கோணம், சென்னை, வெள்ளூர்னு காமிச்சேன். அதுல வந்து இது வந்து பிளேஸ் ஆயிடும். ஓகே. எத்தனை சிட்டி வரைக்கும் தம்பி, எத்தனை சிட்டி வரைக்கும் ஆட் பண்ண முடியும் நம்ம? சிட்டியா அது உன் இஷ்டம், எவ்வளவு சிட்டி வேணாலும் ஆட் பண்ணலாம். 10-15 சிட்டி வரைக்கும் கூட ஆட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா வெதர் ஒண்ணுக்கு தான் காமிக்கும். சரியா? அப்ப நான் இப்ப வேற சிட்டிக்கெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வெதர் ஃபோர்காஸ்ட் அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, நான் அதுக்கு வரேன். சரியா? இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா அந்த செட்டிங்ஸ் போயிருச்சு. இப்ப நான் முதல் preference வந்து என் ஊர் தானே preference கொடுப்பேன், அங்கதானே நான் இருக்கிறேன், அதோட ரிப்போர்ட் தான் நான் பார்க்கணும். ஒண்ணும் இல்ல, இன்சர்ட் W கொடுத்தேன்னா என்ன சொல்லுதுன்னு பாரியா. மழைங்கள பெய்தாப்பா, உள்ள வா. பெய்தாமா தம்பி, உள்ள வந்து பெய்தாமா அத சொல்றாப்ல. ஓ, அத சொல்லுது. அது தெளிவா சொல்லுங்கயா. திடீர்னு ஏதோ சவுண்ட் எல்லாம் வரும், நான் வெளியில கிளையில நீ வண்டி வந்து kilometers per hour, 10.01 meters per second. The perceived temperature is 25 degrees. The humidity is 85% and the visibility is up to 16 kilometers. The pressure is 992 millibars and the state of the barometric pressure is இத்தனையும் இன்னைக்கு இந்த சூழல்ல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும். இல்ல எனக்கு இன்னைக்கு வேணா ஒரு 24 hours forecast இல்லனா எனக்கு வந்து 3 நாளைக்கு உள்ள forecast நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பயன்படுத்தனா இன்சர்ட் ஷிஃப்ட் W கொடுத்தனா பாரியா. In our command, the forecast for today is scattered thunderstorms with a maximum temperature of 25 and a minimum of 24 degrees Celsius. Friday, 27 November, thunderstorms with a maximum temperature of 30 and a minimum of 23 degrees. Saturday, 28 thunderstorms with a maximum temperature of 28 and a minimum of 22 degrees. என்ன அடுத்த நாளையில இத்தனையும் சொல்லும்.
ஆமா அடுத்த நாளையும் சொல்லும். அதாவது இன்சர்ட் ஷிஃப்ட் W கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு மாத்திரம் இல்லாம நாளைக்கு எப்படி இருக்கும், நாளை மறுநாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்ம மாத்திக்கலாம். ஒரு வாரத்துக்கான இல்ல 10 நாளைக்கான ஃபோர்காஸ்டாவும் மாத்திக்கலாம். சரியா? இதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டியது இன்சர்ட் ஷிஃப்ட் W. ஓ இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் வேர்ல்டா? சரி ரைட். ஆமா. சரி நீ கேட்டல்ல நான் ஒரே ஊருக்கு தான் பார்க்க முடியுமா, பல ஊருக்கு எல்லாம் பார்க்க முடியாது, இது ஒரே ஊர் தான் சொல்லுது, நம்ம ஊரை மாத்தணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்றது? வீட்ல இருக்கிற ஆளுனா பரவாயில்ல, உன்னை மாதிரி வீட்ல இருக்கிற ஆளுனா ஒரு ஊர் ஓகே. என்ன பண்றது, கால்ல சக்கரம் கட்டிட்டு அலையிற உன்ன மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் அதுக்காக தான் வழி சொல்றேன் பாத்துக்க. அதையாவது முத சொல்லு நீ. இன்சர்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் W, இன்சர்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் W கொடுத்தீங்கன்னா டெம்பரவரி சிட்டி அப்படின்னு சொல்லி காமிக்கும். நம்ம ஏற்கனவே மெயின்ல வந்து ஒரு 4-5 இடத்த காமிச்சார் இல்லையா? ஆமா. அரக்கோணம், வெள்ளூர், சென்னை காமிச்சார். அது இங்க காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இப்ப பாரு. ஆமா இப்ப நான் டவுன் ஆர கொடுக்குறேன் பாத்துக்க. சோ இத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டவுன் ஆர கொடுத்து ஓகே கொடுத்து ஒரு என்டர் அடிக்கிறேன். செலக்ட் ஆயிருச்சு, அந்த சிட்டி செலக்ட் ஆயிருச்சு. இப்ப பாரு நான் கேக்குறேன், நான் 3 days ஃபோர்காஸ்ட் கேக்குறேன். இன்சர்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் W கொடுக்குறேன். நினைக்கணும் திரும்பவும் சொல்றேன், இன்சர்ட் ஷிஃப்ட் W கொடுக்குறேன். 24 hours ஃபோர்காஸ்ட் கொடுக்கும் பாரு. ஓகே PROGRA W Winamp 30 knot. Meeting control of you. In Chennai, the forecast for today is scattered thunderstorms with a maximum temperature of 27 and a minimum of 26 degrees Celsius. Friday, 27 November, thunderstorms with a maximum temperature of 28 and a minimum of 24 degrees. பாத்தியா சென்னைக்கு மாறிடுச்சு. சோ இப்போ நான் திரும்ப வேற சிட்டிக்கு மாத்தணும் அப்படின்னு நினைச்சேன்னா அங்க போயிட்டு மாத்திட்டு ஒரு என்டர் அடிச்சுட்டு திருப்பி பண்ணனாக்கா இதே மாதிரி ஏரியாவோட இத காட்டும். ஆமா ஆமா. இப்போ இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸை மாத்திரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்போ பாத்தீங்கன்னா இன்னும் உனக்கு புரியும் அது. சரியா? நீ சொல்லி இப்பதான் எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்குது. அதிசயம் தான். சரி சொல்லு. சந்தோஷம். ஏன்னா இந்த செட்டிங்ஸ் இருக்குது பாரு, இதுலதான் எல்லா விஷயமும் இருக்குது. செட்டிங்ஸ் போறதுக்கு நான் என்ன சொன்னேன், இன்சர்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் W. என்னையா பஸ் ரூட் சொல்ற மாதிரி பல ஊரை சொல்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்துரும். மறுபடியும் சொல்லு. ஆமா இன்சர்ட் ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் W. ஏப்பா சரி ரைட், நான் யூஸ் பண்ணும்போது வந்துக்கிறேன். நீ அடுத்து பிடிக்கணும் ஒரே இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊர் பேர்ல காமிக்குது. சரியா? ரைட். நான் டாப் கொடுக்குறேன். டீடைல் அப்படிங்கிறது வந்து இப்ப நான் செலக்ட் பண்ணிருக்கிற சிட்டியை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல் கொடுக்கும் இதுல. இந்த டிஃபைன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீ இருக்கிற இடம் வந்து மலை பிரதேசமா இல்ல வந்து பாலைவனமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே. ப்ரீசெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நீ லாகின் பண்ணும் போது இப்போ அரக்கோணம் தான் அப்படின்னா இப்போ உன் ஊர் வேற அப்படின்னும் போது நீ ட்ரிச்சியோ அல்லது வந்து கடலூரோ அந்த மாதிரி நீ போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த ப்ரீசெட் அந்த இதுவை செலக்ட் பண்ணிட்டு ஊரை செலக்ட் பண்ணிட்டு நீ ப்ரீசெட்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு முறை கூப்பிடும் போதும் அந்த வெதர் பிளஸ்ல உனக்கு கடலூர் பத்தியோ எதை ப்ரீசெட்டா வைக்கிறியோ அது மட்டும் வரும். அதை மட்டும் டெலீட் பண்ணலாம் அப்படின்னா டெலீட் பண்ணிடலாம். நல்லா இருக்கு. இப்ப ரீநேம் பண்ணலாம். இப்ப கரண்ட் சிட்டி அப்படிங்கிறது வந்து மை ஹோம் இல்ல மை டவுன் அப்படின்னு கூட மாத்திக்கலாம் இந்த ரீநேம்ல. இம்போர்ட் நியூ சிட்டிஸ்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. இதுல வந்து ஜிப் ஃபைல்ஸா இருந்ததுனாக்கா நீ இம்போர்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஃபைல் இருக்கும் பட்சத்துல. ஓகே ஓகே ஓகே. இது எக்ஸ்போர்ட்னா இன்னும் இங்க இருந்து டவுன்லோட் பண்ணிடலாம் சிட்டிஸ். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாதிரி, நம்ம எப்பவுமே டெம்பரேச்சரை வந்து ஃபாரன்ஹீட், கெல்வின், செல்சியஸ் இது மூணுல தான் வந்து நம்ம பார்ப்போம்.
பொதுவா வந்து மழை பெய்யுதுனாக்கா டிகிரி எஃப் டிகிரி சின்னு சொல்லுவாங்க. டிகிரி அதை வந்து இங்க மாத்திக்கலாம். ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செல்சியஸ் தான் வந்து எப்பவுமே சொல்லுவோம். மத்த நாடுகள்ல வந்து ஃபாரன்ஹீட்னு சொல்றாங்க. இங்க 32 அப்படின்னாக்கா அங்க 98 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாறுதலுக்காக நீ மாத்திக்கலாம் இங்க. அந்த மனுஷன் உடம்போட வெப்பத்தையுமே அப்படித்தானே சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா, சரியா சொன்ன. எனக்கு அறிவு இருக்கு, தெரிஞ்சுக்க. நல்லாவே இருக்கு. இப்ப இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் அப் டு டேட்னு ஒண்ணு இருக்குல்ல, அடிக்கடி உன் சந்தேகத்தை என்கிட்ட கேட்டு நிவர்த்தி தெரிஞ்சு பண்ணிக்கிற மாதிரியே இருக்குடா தம்பி. என்ன பண்றது, சமாளிபிகேஷன் தான். சரி, ரைட். நான் சொன்னேன்ல 24 hours ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டபிள்யூன்னு சொன்னேன்ல, அதுல 3 நாள் 10 நாள்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல, அதை இங்க பண்ணிக்கலாம். ஓ சரி. நான் இங்க 3 செலக்ட் பண்ணிருக்கேன். ஓ, இதுல எத்தனை வேணுமோ அத்தனை இது பண்ணிக்கலாம். 10 நாள் வரைக்கும் செலக்ட் பண்ணலாம். 10 நாள் வரைக்கும் 10 நாள் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். Copy the weather report and weather forecast, including city details to clipboard check not check alt plus C. இது வந்து காப்பி பண்ணிக்கலாம். நீ வந்து வெதர் ஃபோர்காஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி இப்ப யாருக்காவது எங்க ஊர்ல பாருப்பா மழை பெஞ்சிட்டு இருக்குது, இதான்ப்பா டிகிரி இதுதான் அப்படின்னு நீ சொல்றதுக்கு பயனளிக்கும். Enable audio effects only for the current weather condition. Check alt plus A. இந்த செக் பாக்ஸ் அப்படிங்கிறது நீ இப்ப சொன்னல, நான் வெதர் ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது மழை பெஞ்சிட்டு இருக்கு உங்க ஊர்லன்னு கேட்டல, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் இது. Use only weather effects check box alt plus W. Combo box general audio volume collapsed. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ். ஜெனரல் ஆடியோ வால்யூம் எவ்வளவு செலக்ட் பண்ணனும், ஓ அந்த மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. 60% collapsed. Enable help buttons in the screen wind information. நீ கேட்டல காத்தடிக்கிறது பத்தி கூட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இதோ பாரு, இந்த டிக் பாக்ஸ் பண்ணினா அந்த காத்து எவ்வளவு ஸ்பீட்ல அடிக்குதுன்னு சொல்லும். ஓகே, திசையும் சொல்லும். என்ன ஸ்பீடு அப்படிங்கறத சொல்லும். இதுவும் சொல்லிக்கலாம். மீட்டர் செகண்டா என்ன அப்படிங்கறதையும் சொல்லலாம். அதாவது 32 டிகிரி தான், ஆனா 48 டிகிரி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இத டெஸ்ட் பண்ண செக் பண்ணினாக்கா 24 டிகிரி கரண்ட் ஃபீல்ஸ் லைக் அப்படின்னு சொல்லிட்டு 28 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லும். அதுக்கு இது பயன்படும். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், அட்மாஸ்பியரிக் இன்ஃபர்மேஷன். அதாவது ஹியூமிடிட்டி வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஈரப்பதம், அத பத்தி இது சொல்லுது. இந்த மலைப்பகாண்ட இடத்துல எல்லாம் விசிபிலிட்டி சொல்லுவாங்க. 10 அடி பனி பெஞ்சிருக்கு, எதற்கு ஆள் போறதை தரலன்றாங்கல்ல, அந்த விசிபிலிட்டி தான் இது. ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். Indicates the atmospheric pressure in millimeters and status of pressure. Checkbox checked on read astronomical information. Checkbox not checked on enable reading of the hours in 24 பாராமெட்ரிக் பிரஷர்ங்கிறது எனக்கு ரொம்ப அதிகமா தெரியல. ஆனாலும் இது என்னன்னா அட்மாஸ்பியர்ல உள்ள பிரஷரை பத்தி பேசுது. இது enable reading of the hours. Use the thermometer separate decimals. Example, enable reading of the hours. இது பாத்தீனா எத்தனை மணிக்கு, இப்ப 11 மணி 12 மணி அப்படிங்கறத 24 ஹவர்ஸ்க்கு சொல்லல, 13 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் மத்தியானத்துக்கு மேல, அதுதான் 24 ஹவர் ஃபார்மேட். Use the thermometer separate decimals. ஓகே ஓகே, இது டிஃபால்ட். ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட் ஆன பத்தி ஓகே கொடுத்தனா ஓகே. யா Well, ID 29,223,107. அவ்வளவுதான். இவ்வளவுதான் விஷயம். இதுல வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் நான் சொல்லணும்னா, அந்த மாத்துறது, இந்த கெல்வின்ஸ் அந்த சென்டிமீட்டர்ஸ் மாத்துறது. சரி, ஹலோ Program manager. ஹலோ, இப்ப வந்து இன்சர்ட் ஆல்ட் டபிள்யூ அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு. இன்சர்ட் ஆல்ட் டபிள்யூன்னு கொடுத்தீங்கன்னா கடைசியா எப்ப வெதர் அப்டேட் ஆச்சு, கடைசியா எப்ப நீ பார்த்த வெதரை எப்ப பார்த்த அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பாரு. அதை இன்னொரு தடவை சொல்ல அந்த கமாண்ட. இன்சர்ட் ஆல்ட் டபிள்யூ. ஓகே ஓகே,
இவ்வளவுதான் தம்பி. இந்த மரம் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீ கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுக்கிட்டு எந்தெந்த ஊர்ல என்னென்ன வெதர் இருக்குது, என்னென்ன டெம்பரேச்சர்ல வெதர் இருக்குது, மழை பெய்யுதா, இடி இருக்குதா அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கலாம், மத்தவங்களுக்கும் தெரிவிக்கலாம் தம்பி. சரியா? அதாவது உன்னைய மாதிரியே நானும் படம் காட்டலாங்கிற, பாடம் படிக்கலாம், கத்துக்கலாங்கிற. பாடமும் கட்டலாம், பாடமும் படிக்கலாம், பாடத்தையும் கத்துக்கலாம். சரியா? நீ இப்ப என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும்ல. சரி விடு, உன்னைய பத்தி நான் வெளியில சொல்லிட்டு. தம்பி உடையான் படை கஞ்சான்டா தம்பி. இந்த 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 டயலாக்லாம் இங்க வேண்டாம், நீ கிளம்பு. வெளியே போங்கடா, ஐயோ ராஸ்கல்களா.